கருப்பசாமிக்கு என்ன ஆட அனுபவிக்கிறது? அதாவது நான் வந்து கருப்பசாமி வந்து கோயில் வச்சிருக்கேன், இல்லை வழிபடுறீங்க, எப்படி எப்படி வேணா இருக்கட்டும். கருப்பசாமியை பொறுத்தளவுல நம்மள மாதிரி ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனிதன், அதாவது நம்ம தாத்தா, நம்ம ஐயா அவங்களுக்கெல்லாம் என்ன இது கொடுப்பாங்களோ அதுதான். நம்ம வந்து வெள்ளை வேட்டி, கருப்பசாமியை பொறுத்தல வெள்ளை வேட்டி, அவருக்கு வந்து வந்த உடனே அவருக்கு வந்து தலப்பா கட்டணும். ஓகேவா? இப்போ கோணக்கொண்டைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜடாமுடி விரிச்சு போட்ட கோலத்துல கருப்பசாமி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த கொண்டைய அள்ளி அப்படி முடிஞ்சு அந்த அப்படி கொண்டைய வந்து சுருக்கி அப்படி கோணக்கொண்டையா போட்டு வச்சிருப்பார். அதனாலதான் அவருக்கு கோணக்கொண்டைக்காரன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அவ்வளவு பெரிய அழகன் அந்த கருப்பண்ண சுவாமிங்கிற ஒரு சாமியும் கூட சொல்லக்கூடாது, நம்ம ஐயான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு அழகன், நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு கருப்பண்ண சுவாமி. அதனால அவரை பொறுத்தளவுல அவருக்கு வந்து அவர் வந்துட்டாரு கருப்பசாமிக்குன்னு சொல்லிட்டா அவருக்கு வந்து வெள்ளை வேட்டி, வெள்ளை துண்டு, அவ்வளவுதான். கருப்பசாமியை பொறுத்தளவுல நம்ம இப்போ 1000 வச்சு கும்பிடலாம், பட்டு இது தங்கத்திலேயே ஆடை வச்சு பண்ணலாம் வைங்களேன். இப்போ தங்கத்திலேயே மேலே வந்து முலாம் மாதிரி பூசி வைக்கிறாங்க கருப்பண்ணசாமிக்கு. அவருக்கு ஆரம்பத்தில் உள்ள ஆடை, அவர் கச்சை கட்டி காடாலும் மன்னன். கச்சை கட்டி காடாளுறான்னா வேட்டைக்கு போகும்போது அதில் ஒரு திருவிழா சமயங்களில் இப்போ எப்படி நம்ம வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம்னா நம்ம வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்போம். அதே இது வந்து நம்ம வந்து ஒரு சாமி ஆடும்போது, இதில் ஒரு கோயிலுக்கு போகும்போது, இல்லை ஒரு திருவிழாவுக்கு போகும்போது நம்ம என்ன போட்டிருப்போம்? ஒரு புது ட்ரெஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி தான் கருப்பண்ணசாமிக்கும். நம்ம சும்மா மற்ற நாள்ல வந்து கருப்பண்ணசாமிக்கு வந்து வெள்ளை வேட்டி, வெள்ளை துண்டு, அவ்வளவுதான். நீங்க அதே இது ஒரு திருவிழா நடத்துறேன், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு கருப்பண்ணசாமிக்காண்டி ஒரு இடம் நடத்துறோம்னா அப்ப அவருக்கு பிடிச்ச பொருட்கள்ல வந்து, அதாவது கச்சை இந்த மாதிரியான பொருட்கள், அவருக்கு வந்து புது புது அலங்காரம், கலர்ல அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி வேஷம் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸை போடுறோமோ, ஒரு திருவிழாக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ போகும்போது ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுனால நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷம், நம்மளை வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தி பார்க்குறாங்களே சொல்லிட்டு அந்த சாமிக்கே சந்தோஷம், நமக்கு ஒரு மனசுக்குள்ள ருச்சியா இருக்கும். அதனால கருப்பண்ணசாமிக்கு பொறுத்தளவுல வெள்ளை வேட்டி, வெள்ளை துண்டு, அப்புறம் வந்து தோளுல நிற துண்டு போட்டு கொண்டாடுங்க. கருப்பண்ணசாமியை பொறுத்தளவுல வெற்றி கருப்பசாமி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவருக்கு வந்து நிறை மாலைனா ஒரு சிலை எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அந்த சிலையோட உயரத்துக்கு ஏற்றவாறு மாலைகள் செய்து அவரை கும்பிடுறது தான் நிறை மாலைங்கிறது. அந்த நிற மாலை எதுக்கு போடுறோம்னா நம்மளோட வெற்றி எவ்வளோக்கு எவ்வளோ உறுதியாகுதோ மாலை போட நம்மளோட அந்த சாமிக்கு வந்து எந்த அளவுக்கு மாலை போடுறோமோ அந்த அளவுக்கு அவனோட வளர்ச்சி இருக்கும்னு அர்த்தம். ஒரு கோயிலுக்கு போறோம்னா என்ன பண்ணுவான்? சின்னோண்டு மாலை, அதுவும் சின்னோண்டு தான் இருக்கும். மாலையிலேயே சைவ மாலை இருக்கு, அசைவ மாலை இருக்கு. சைவ மாலைங்கிறது பந்துப்பூ வச்சு அசைவ மாலைங்கிறது பந்துப்பூ வச்சு செய்வாங்க. அதே சைவ மாலைங்கிறது வந்து ரோஜா பூ, இந்த மாதிரி வித்தியாசமான செவ்வரளி பூ, அந்த மாதிரி பூவில் வந்து செய்யறது அந்த இது சைவ மாலைங்கிறது. அந்த சைவ மாலைகள் என்னன்னா அதனோட குணம் வந்து நம்மளுக்கு வந்து நேர்மறையா இருக்கும். அதே இந்த பந்துப்பூல வந்து நம்ம காவல் தெய்வங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்க போடும்போது அதையே கொஞ்சம் பெருசா பண்ணி போடுங்கிற. சின்னதா போடுறத விட நம்ம சாமியோட சிலைக்கு உயரத்துக்கு ஏற்றவாறு போடும்போது நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால சொல்றேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சாமியை வந்து வணங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு குடும்பம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சாமியே நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பிட்றோம்னா இந்த மாதிரி நிறமாலை போட்டு கும்பிடுங்க. உங்களோட தொழில் எதா இருந்தாலும் சரி, அதுல வந்து கருப்பசாமி கண்டிப்பா ஒவ்வொரு வளர்ச்சியும் அடியெடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ச்சி கொடுத்து தூக்கி விடுவார். அதனால கருப்பசாமி பொறுத்தளவுல நீங்க வந்து நேர்த்தி கடன் அப்படின்னு கருப்பசாமிக்கு பண்றீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றது? கிடா வெட்டுவோம், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் செய்வோம், இல்லைன்னா ஒரு பூஜையை ஏற்றுக்குருவோம், இல்லைன்னா கருப்பண்ணசாமிக்கு வந்து பொங்க வச்சு பூஜை பண்றோம், கிடா வெட்டுறோம், அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போவோம். இந்த கருப்பண்ணசாமியை பொறுத்தளவுல கருப்பண்ணசாமியை ஒரு அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேவா? கருப்பண்ணசாமி கோயில் கட்டுறீங்கன்னா கோயிலுக்கு காசு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இல்லை நார்மலாக என் கோயில் இருக்குன்னா அவரோட அலங்காரத்தை மாற்றி பண்ணுங்க. அவருக்கு பிடிச்ச ராஜ அலங்காரத்தில் கருப்பண்ணசாமியை வச்சு பாருங்க. அதாவது அவருக்கு வந்து வேட்டி கட்டி அவருக்கு வந்து ராஜ அலங்காரம், அதாவது முண்டாசு கட்டி அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி செங்கோல் கொடுத்து அவரை நிப்பாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ராஜாவா அவர் நிற்பார். ஓகேவா? என்னைக்கும் காவலா கருப்பண்ணசாமி
நம்ம கூடவே துணையா நின்று காத்து தருவார். அதனால கருப்பண்ணசாமியை பொறுத்தவரை ராஜ அலங்காரத்துல என்னைக்குமே பண்ணுங்க. நீங்க பண்றீங்கன்னா நல்லா இது தலப்பா ஏத்தி கட்டுங்க. கருப்பண்ணசாமிக்கு பெரிய தலப்பா போட்டு கட்டுங்க. அதே இது நீங்க பணம் இருக்க நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நேர்த்திக்கடன் பண்றீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி அழகு பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க வந்து அவரை வந்து அழகுபடுத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பண்ணசாமிய எனக்கு வணங்கணும், அவரோட வழியில நான் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாலு இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னா இல்லாதப்பட்ட 4 பேருக்கு நம்ம கருப்பண்ணசாமி ஐயா பேரை சொல்லி, ஐயாவோட பேரை சொல்லி 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. ஐயா வந்து என்னைக்குமே காத்து தருவார். ஏன்னா நீங்க ஐயாவுக்கு வந்து நீங்க பண்றதோட ஐயா பேரை சொல்லி 4 பேருக்கு நீங்க நல்லது பண்ணும்போது ஐயாவோட புகழ் அந்த இடத்துல உங்களை கும்பிட்றதோட அந்த ஐயாவை கும்பிடுவாங்க. அப்ப கருப்பண்ணசாமியை நம்ம வணங்க வைக்கிறதோட கருப்பண்ணசாமியோட அருளை வந்து நம்ம அதுலயும் வாங்கிடுவோம். ஏன்னா 10 பேர் நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும், ஓகேவா? அதே நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னாதான் தப்பு. நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா அதுல எந்த தப்புமே கிடையாது. நல்லா இருக்கான் நல்லா இருப்பான்ங்கிறதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தவன் நம்மளை அழிக்கணும்னு நினைச்சிட்டானா அவன் நல்லா இருக்கான்னு சொல்லுவான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? அதனால 4 பேருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்க. பசின்னு வர்றவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களோட வாழ்த்து ஒரு தானத்தில் சிறந்ததான அன்னதானம். அதே போல நீங்க நேர்த்திக்கடன் நினைச்சிங்கன்னா சமைச்சு கருப்பண்ணசாமியோட ஆலயத்துல 10 பேருக்கு அன்னதானம் போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களோட ஒரு மனிதன் பிறந்த நாள்ல ஒரு அன்னதானம் பண்ணிட்டானா அவனோட 3 தலைமுறைக்கு உண்டான பலன்கள் வந்து தீர்ந்துடும். அதே மாதிரி ஒரு மாட்டுக்கு, அதாவது பசியில தெரிகிற கோமாதாவுக்கு ஒரு உணவு கொடுத்தீங்கனாலும் உங்களோட குழந்தை சாபம், அதாவது பிள்ளைங்களுக்கு மேல ஏதாவது சாபம் இருந்தா கூட அது வந்து உங்களுக்கு அது விலகி ஓடிடும். அதனால கருப்பண்ணசாமி பொறுத்தவரை இந்த மாதிரிலாம் வணங்கலாம். அவருக்கு இந்த ஆடை அப்படின்னா வெள்ளை வேட்டி பண்ணுங்க. நீங்க உங்க திருவிழா இந்த மாதிரி நடத்துறீங்கன்னா கருப்பசாமிக்கு வந்து கருங்கச்சியோட சிவப்பு இந்த மாதிரி இதுல கச்சை இருக்கும், சிவப்பு கருப்பு அந்த நேரத்துல இருக்கும். அந்த கச்சை தான் பெரும்பாலுமான கருப்பண்ணசாமி கோயில்கள் ஆலயத்தில் கருப்பண்ணசாமியோட ஏத்துக்கிறதுக்கு அவரோட நேரத்துல அந்த சிவப்பும் வச்சு பண்ணுங்க, நல்லா இருக்கும். கருப்பண்ணசாமி பொறுத்தவரை அந்த மாதிரி மரளாடியா இருக்கிற நீங்க வந்து கச்சை கட்டி பூஜை பண்ணுங்க. கருப்பண்ணசாமிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே அருள்வாக்கு சொல்றாங்க இருந்தீங்கன்னா சொல்றேன். மற்றபடி பூசாரியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நார்மலாவே கும்பிடலாம். ஆனா அருள்வாக்கு சொல்றவங்க இருந்தா கச்சை கட்டி கருப்பண்ணசாமி வழிபடுங்க. கருப்பண்ணசாமிக்கு இந்த ஆடையெல்லாம் கொடுங்க. கண்டிப்பா கருப்பசாமி ஒரு நாள் நம்மளுக்கு வந்து காட்சி தருவார். நன்றி, வணக்கம். கருப்பண்ணசாமி எல்லாரும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.